ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு இன்றைக்கி கடலில் கரைக்கும் நிகழ்ச்சி நடந்துச்சுங்க. பட்டினம்பாக்கம், நீலாங்கரை, காசிமேடு, திருவெற்றியூர் இந்த பீச்சில் சின்ன குட்டி யானையிலேருந்து ஈச்சர் வண்டியில் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப விநாயகரை எடுத்துகிட்டு வந்து கடலில் கரைச்சாங்க. 15 அடியிலேருந்து 20 அடிக்குள்ள சிலையை அவங்களே கையால் தூக்கிட்டு போய் கடலில் கரைச்சாங்கங்க. 20 அடிக்கு மேலே இருக்கிற சிலைகளை க்ரெயின் வச்சு உதவியோடு அந்த சிலையை எடுத்துகிட்டு போய் கரைச்சாங்க. அந்த மாதிரி க்ரெயின் உதவியோடு கரைக்கிற சிலைகளை தனி டோக்கன்கள் கொடுத்து அதுக்கான வழிகளை போலீஸ் பாதுகாப்பு தனியாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிற சிலைகளை மக்கள் அவங்களே எடுத்துகிட்டு போய் கரைச்சாங்க. அவங்களால எவ்வளோ உள்ளே எடுத்துகிட்டு போக முடியுமோ கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அதை மிதக்க விட்றாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது மிதந்துட்டு போய் அது கரையுதுங்க. காலை 9 மணிலேருந்தே பட்டினப்பாக்கத்துக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. கூட்டத்துக்கு வரவங்க பார்க்கிங் வசதி இல்லாதனால அவங்க லைட் ஹவுஸ் ஆண்டை தான் நிறுத்த சொன்னாங்க. லைட் ஹவுஸ் ஆண்டிருந்து நடந்து திருப்பி நம்ம பட்டினப்பாக்கத்துக்கு வரணுங்க. ஒரு சிலையை நம்ம எடுத்துகிட்டு கரைக்கும்போது அதுக்கு முன்னாடி அதுக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை அவங்க செய்கிறாங்க. செஞ்சுட்டு அவங்கவுங்களுக்கு வசதிக்கு ஏற்ப அங்கே பழங்கள் அங்கெல்லாம் வச்சு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் கரைக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மணலுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடி இருக்குங்க. 200 மீட்டர் அளவுக்கு அவங்க வராங்க. ஒரு போலீஸும் ஒரு பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் அங்கே வராங்க. காலையில் 11 மணிக்கே ஒரு 100லேருந்து 150 சிலைகளை கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 300 சிலைகளை நான் பார்த்த வரைக்குமே கரைச்சிட்டாங்க. அந்த சிலைகள்லாம் ரொம்ப சின்ன சிலைகள் 20 அடிக்குள்ளே தான் இருந்துச்சு. க்ரெயினில் கரைக்கக்கூடிய சிலைகள் வேணும் அப்படின்னா அது நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறோம். வேணும்னா அது கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது நம்ம செப்பரேட் வீடியோவில் போடலாம். இந்த சிலைகளோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு சும்மா கேட்டு பார்த்ததுக்கு 20,000லேருந்து 35,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வசதிக்கு ஏற்ப இந்த சிலைகள் அவங்க வச்சுருக்காங்க. 30,000 35,000 வரைக்கும் கூட சிலைகள் இந்த இடத்துல நான் பார்த்தேங்க. பொதுமக்கள் யாரும் இங்கே நிறைய பேர் வரல. ஏன் அப்படின்னா பார்க்கிங் நம்மளுக்கு பட்டினப்பாக்கத்துலேருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் நம்ம அங்கே போயிட்டு திரும்பி வருதுனால யாரும் அதிக அளவு இங்கே வரலைங்க. பாலவாக்கம் அதே போல் தான், அங்கேயும் கூட்ட நெரிசல் நிறையாவே இருந்துச்சு. அங்கே சில நேரங்கள் நம்ம பார்த்துட்டு நம்ம திருப்பியும் பட்டினப்பாக்கத்துக்கே வந்துட்டோம். சின்ன பசங்க பாருங்களேன், அவங்களோட இதுக்கு அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. அங்கேருந்து தூக்கிட்டு வரும்போது மேளந்தாளங்கள் ப்ளஸ் டான்ஸு அந்த மாதிரி ஜாலியாக அதை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. மோளம் அடிச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா, மோளம் அடிச்சுட்டு வராங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு வண்டியிலையும் அந்த மேளங்கள் அங்கே அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஒரு சின்ன பூஜை போடுறாங்க. பூஜை போட்டுட்டு அந்த பூஜைக்கு முன்னாடி சில சிலைகளுக்கு முன்னாடி பழங்கள்லாம் வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சிலையை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கரைக்கிறாங்க. ஆக்சுவலாக களிமண்ணில் செய்கிற சிலைகள் எடுத்துகிட்டு போய் ஏரி குளங்களில் நம்ம போட்டோன்னா நீர்நிலைகளோட மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு அது ஒரு பெரும் உதவியாக இருக்குங்க. இந்த மாதிரி பொருட்கள் போடுறதுனால எந்த பயன் இருக்குன்னு எனக்கு தெரியல. லைட் ஹவுஸ் வழியாக சில வண்டிகள் வந்துச்சு. அந்த வண்டிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேளந்தாளங்கள், ஆட்டம் பாட்டங்கள், கொண்டாட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. லைனாக வண்டிகள் நிற்கிறது நீங்கள் பார்க்கலாம். இது பட்டினப்பாக்கத்தில் தான். ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி நிற்கிது. அதே போல் ஒரு வண்டிக்கு பின்னாடி நிற்கிறதுனால அந்த வண்டியை மீறி ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு டோக்கன் சிஸ்டம் வழியாக அனுமதி கொடுத்தாங்க. ஒரு வண்டியிலையும் செம கூட்டம் வந்துச்சுங்க. அதே மாதிரி அங்கேருந்து ட்ரம்ஸு மேளங்கள் எடுத்துகிட்டு ரொம்பவே ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு ஆட்டம் பாட்டம்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஒரு ஆட்டத்தை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு விநாயகர் சிலை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் இருந்தது. இந்த விநாயகர் சிலை பார்த்தீங்கன்னா சிவன் மாதிரி இருந்துச்சு. நிறைய மாடல் பாருங்களேன். இந்த விநாயகர் சிலை பாருங்கள், இது நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் உள்ள நுணுக்கங்கள் வேறு இருக்குது. ஒரு சிலையிலையும் அவங்க ஒரு வித்தியாசத்தை காமிக்கணும்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அந்த சிலைகளுக்கு முன்னாடி அவங்க பழங்கள் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சிலையை கரைக்கிறாங்க. இது புதுசாக கட்டுற பில்டிங் நினைக்கிறேன். இன்னும் யாரும் குடியேறலை. இந்த மாதிரி 3 செக்ஷன்ஸ் அங்கே பட்டினப்பாக்கத்தில் இருக்குது. மக்கள் சாமி சிலையை எடுத்துகிட்டு அதுக்கு சின்ன பூஜை செஞ்சுட்டு அங்கே ஒரு ஆட்டம் பாட்டம் அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மாலைகள் அணிவிச்சு அந்த பழங்கள் வச்சு பூஜை செய்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மேளவாத்தியங்கள், பேண்டுங்க இது மாதிரி இல்லாமல் பட்டாசுகள் அங்கே வெடித்தாங்க. சில பேர் வெடித்தாங்க, எல்லாருமே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அது பார்க்குறதுக்கே அந்த ஃபங்க்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு விநாயகர் சிலையும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா
ஒரு கையில் வந்து ஒரு லட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சிலை பார்த்திங்கன்னா 5 முகம் கொண்ட ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இது ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஷைனிங்காக அதோட பார்க்குற லுக்கிங் வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. 5 முகம் விநாயகர் வந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, அவங்க பூஜை பண்ணுறாரு பாருங்கள். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெடி வெடிக்கிறாங்க. இப்போ ஒரு வெடி வெடிக்கும் பார்த்தீங்களா, வெடி வெடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெடி வெடித்து அது ஒரு ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து எடுத்துகிட்டு போய் கரைக்கிறாங்க. ஜஸ்ட் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே டைரெக்டாக கரைக்கல. விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான் இந்தியா ஃபுல்லாக நம்ம கொண்டாடுவோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி போட்ட வீடியோஸ்கள் தான். ஃபுல் வீடியோஸ் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்குது. வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அந்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். க்ரேனில் போட்ட வீடியோஸ்லாம் நான் தனியாக வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு வேணும்னா அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ தான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.